வணக்க மக்களே, நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோல கெய்ரா கெயிட் காயின் பத்தின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல நம்ம இந்த பிசினஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தினசரி நமக்கு வாலெட்ல கரெக்டா காயின் ஆட் ஆகுது. நம்ம வித்ட்ரால் பண்ணுறதுக்கு ரொம்பவும் எளிமையா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியா நமக்கு வருமானத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையான கம்பெனினா ஒரு சிலது மட்டும்தான் இருக்கு. ஸோ டெய்லி பேசிஸில் இன்கம் வேணும்னு சொல்லி நிறைய அதில் இழந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தவறான டெசிஷன் எடுக்காமல் சரியாக ஒரு நிலையாக போகக்கூடிய கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியாக ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ நம்ம பொருளாதாரத்தில் மேம்படணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டு தான் நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஸோ ஏதாச்சும் 1-2 சரியான கம்பெனிகளை பார்த்து நம்ம அதில் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு நிறுவனம் தான் கெயிட் காயின். ஸோ கெய்ரா எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்களுடைய இதுதான். ஸோ எல்லாமே பக்காவாக A to Z டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம். டிசம்பர் 15 3வது வருஷம் செலிப்ரேஷன் கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சிட்டோம். இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு, இவங்களுடைய ஃப்யூச்சர். ஸோ வேறு லெவலில் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னபடி ஒவ்வொரு லான்ச்சும் நடக்குது. ஸோ இது எல்லாமே நடக்க ஸோ காயினோட ப்ரைஸ் படிப்படியாக ஏறிக்கிட்டே வருது. ஸோ இப்போ நீங்கள் இந்த காயினை வாங்காமல் விட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களால் கன்ஃபார்ம் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஸோ இப்போ குறைவான விலையில் இருக்கும்போதே வாங்கி வச்சுங்க. மினிமம் 3000 5000 வாங்கி வச்சுங்க. ஏன்னா நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ 3000 ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போது அதனுடைய வேல்யூ தெரியும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது ரொம்ப குறைவான ரேட்டில் இருந்து இப்போது இப்படி படிப்படியாக ஏறிக்கிட்டே வருது. ஸோ தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாதீங்க. கிரிப்டோ பற்றி தெரியலனா பிரச்சனையே கிடையாது. நம்ம A to Z உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் இதிலேருந்து சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நம்மளுடைய டீமில் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அவர் மூலிமா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம எதுவுமே இதில் எஃபோர்ட் போட வேண்டியதே இல்லை. நமக்கு கிடைச்ச வாய்ப்பை ஒருத்தருக்கு கொடுக்குறோம். ஸோ அது மூலிமா நமக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. ஸோ தொடர்ந்து நம்ம கெய்ராவுடைய ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கோம். அவங்க 3 வருஷம் பயணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கெய்ராவுடைய பிஸ்னஸ் பிளானு. ஸோ நம்ம தொடர்ச்சியாக அதை பற்றின எல்லா தகவலுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றின நாலேஜ் முதல்ல எடுக்க ஆரம்பிங்க. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா இதில் நிறையா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் கெய்ரா கெயிட் காயின்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா தகவலுமே இந்த வீடியோஸில் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறத சர்ச் பண்ணி நீங்களே பார்த்து இதை பற்றின தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கெய்ராவோட ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளுடைய காமன் குரூப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நேற்று ஒருத்தர் இணைஞ்சிருக்கான்னு சொன்னால் இல்லையா, 25ஆம் நமக்கு தான் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 3000 காயினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 2.60 பைசாங்கிறப்போ 7800 ரேட்டு போயிட்டுருக்கு. ஸோ நான் வாங்கினப்போ வெறும் 4000 தான். ஸோ அப்போல்லாம் 1 ரூபா ரேட்டு தான் இருந்துச்சு. அப்போல்லாம் ரொம்பவுமே ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே 6% ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஜனவரிக்கு பிறகு உள்ளே வரீங்க அப்படின்னா 6% உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்லிட்டுருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக டிசைட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வாங்க. உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இதில் உங்களுக்கு நீங்கள் நம்பி இறங்கி பண்ணலாம். ஏன்னா எல்லா பக்கமும் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ எல்லா சர்வீஸும் A to Z நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3000 காயின் நான் தான் ஸ்டேக்கிங் பண்ணி கொடுத்தேன். ஸோ டீட்டெயில் எல்லாமே அவருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்குமே நம்ம உங்களுக்கு தேவையான தகவல் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ டிசம்பர் 25ஆம் பேமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ நம்பிக்கையாக இறங்கி பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஸோ கெயிட் காயினை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதை எல்லாருமே எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம நமக்கு கீழே டீம் கொண்டு போனால் பெனிஃபிட் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம டீம் கொண்டு வரணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நமக்கு விருப்பம் இருக்குது. நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும்னு நினச்சாலும், இந்த வாய்ப்பு நல்லா இருக்குது இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ மற்றபடி இதில் நாம் மட்டுமே நமக்கான காயினை வாங்கி வச்சு சம்பாதிக்க முடியும். தினசரி அதை வித்ட்ராலும் பண்ணி எடுத்துக்க முடியும்.
ஸோ இப்போ நம்ம நேரடியாக இவரை வந்துட்டு ஒரு 3000 காயின் போட்டாரா, அதுக்கு நமக்கு எவ்வளோ வந்து இன்கம் கிடச்சிருக்கும்? 3000 காயின் வந்து போட்டிருக்காரு. அப்போ நம்ம டைரெக்டாக ரெஃபர் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காயின்லேருந்து நமக்கு 8% கிடைக்கும். இப்போ இன்ட்டு 8% போட்டோம் அப்படின்னா 240 காயின். இப்போ 240 காயின்றப்போ இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.60 பைசா. பார்த்தீங்கன்னா 624 ரூபா. 24 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டோம்னா கூட 600 ரூபா. நான் எதுவுமே எஃபோர்ட்டெல்லாம் போட கிடையாது. இந்த வாய்ப்பை அவருக்கு சொன்னேன் ஒரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்தில் நமக்கு 600 ரூபா வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ எனக்கு கிடச்சி. இது வந்து ஒரு டைம் மட்டும்தான் அந்த 600 கிடைக்குமானா கிடையாது. அவரோட ROS காயின் 1000 வரப்போ திரும்ப ரீஸ்டேக் பண்ணார்னா அப்போ நமக்கு பெனிஃபிட்டு, அப்பயும் வந்து நமக்கு 8% கிடைக்கும். அவர் திரும்ப எப்போ காயின் வாங்கி போட்டாலுமே நமக்கு அதுலேருந்து 8% கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது லைஃப் லாங் நமக்கு அது கிடைக்க போகிறது. இது ஒரு டைம் நினச்சிட்டு எல்லோரும் வந்து யோசிப்பீங்க இவ்வளோதானான்ட்டு. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் அவர் டீம் கொண்டு போனார்னா நமக்கு அதெல்லாம் வந்து வேறு லெவல் பெனிஃபிட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு உள்ளே வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை நான் ப்ரூஃபும் பண்ணுறேன். ஸோ ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட் போயிட்டு என்னோடய ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட், யுவர் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட் போய்க்கலாம். ஸோ இதில் எப்போ நம்ம ஸ்டேக்கிங் போட்டோம்லாம் காமிக்கும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் ஸ்டேக்கிங்கில் 11,500 போட்டிருக்கோம். கீழே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3000 காயினில் தான் நான் உள்ளே வந்தேன். அப்புறம் கொஞ்சம் சம்பாரித்து, ஸோ அப்புறம் கொஞ்சம் சேர்த்து வச்சு 3000, 1000 அந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேக்கிங் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் அதே போல் பண்ணலாம். ஸோ குறைஞ்சது 3000 காயின் ஸ்டேக்கிங் போகிறது நம்மளுடைய கெயிட் காயினில் மட்டும்தான். இந்த வாய்ப்புங்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த 3000 காயின் போட்டது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. 365 நாள் 1 இயர் பிளானில் தான் ஸ்டார்டிங்கில் போட்டேன். அப்போ நமக்கு நம்பிக்கை இல்லை, அது என்னன்னே நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு போட்டு வைக்கலாமேன்னு போட்டு வச்சேன். 360 நாள் கம்ப்ளீட் ஆகிட்டு திரும்பவும் அதை வந்துட்டு ரீஸ்டேக் போட்டேன். திரும்பவும் வந்துட்டு அந்த 3000 காயின் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 155 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 365 + 155 1 இயர் வந்து நான் சும்மாவே தான் இருந்தேன். வெறுமன வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதை பற்றின நாலேஜே கிடைக்கல. அப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு இந்த விஷயம் தான் நமக்கு வந்து நல்ல இதை பற்றின புரிதலும், நம்ம கிரிப்டோனா என்னன்னே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 365 + 155 கிட்டத்தட்ட 520 நாளாக நம்ம இதில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது, இவ்வளோ நாள் ஏன்டா வாய்ப்பை மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ மற்ற எதையுமே வந்து பண்ணாமல் நம்ம இதை மட்டும் தெளிவாக எடுத்து பண்ணாலே நாம் நல்லா சம்பாதிக்கலாம், நம்மளுடைய குடும்பத்தையும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மேம்படுத்த முடியும். அதுலேயும் வந்து நம்ம கெய்ரா கெயிட்டில் வந்து ஹைலைட்டான விஷயம், இதில் நீங்கள் எந்த ஒர்க்குமே செய்ய போகிறதில்ல. காயின் வாங்கி வைக்கிறீங்க, உங்களுக்கு ரெகுலராக ROSல ஆட்டோமேட்டிக்காக காயின் ஆட் ஆக போகுது. நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ணுறீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து நமக்கு அந்த காயின் வந்து ஆட் ஆக போகுது. நான் போட்டு வச்சுருக்கிறதே 11,500 காயின் தான் ஸ்டேக்கிங்கில். பட் நமக்கு இன்கம் வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 16,842. ஸோ நான் வந்து ஸ்டேக்கிங் போட்டதை விட அதிகமாகவே சம்பாரிச்சிருக்கேன். ஸோ சம்பாரித்ததுனால தான் உங்களுக்கு நான் இந்தளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ ஏன்னா நம்ம நம்பிக்கை இல்லாமல் ஒரு சிலதெல்லாம் பண்ணிவிட்டு இழந்துட்டு இருக்கிறத விட ஒரு நல்ல தரமான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம அதை வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எல்லோரும் இதை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். மினிமம் 3000 காயினாக போட்டு வைங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. கம்பெனி வந்துட்டு வளர வளர அதுக்கப்புறம் நீங்களாக வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன போலவே அப்புறம் இறங்கி வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த பதிவை வந்து நான் ஷேர் பண்ணதுக்கான ரீசன், நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு இந்தளவுக்கு எடுத்து சொல்லாதனால நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கேன், A to Z. உங்களுக்கு என்ன தகவல் வேணுனாலும் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.